கைஸ் ரீசெண்ட் டேஸில் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கல்வித்துறையில் எஸ்எஸ்ஏ சமக்கிரக சிக்ஷா அபியான் ஸ்கீமுக்கு கொடுக்க வேண்டிய நிதி 2152 கோடி கொடுக்கல அப்படின்னு சொல்லி கான்ட்ரவர்சி வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கு நம்மளோட யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து நீங்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நாங்கள் வந்து கண்டென்ட் ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கான்ட்ரவர்சியை வந்து நம்ம வந்து எப்படி பண்ண போகிறோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஜென்ரல் நாலேஜ் வைஸாகவும் வந்து டீகோட் வந்து பண்ண போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு சில கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம வந்து டாப்பிக்கில் வந்து போகலாம். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அதிகார பரவலாக்கம், அந்த கூட்டாட்சி தத்துவம், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து அதிகமாக வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது எப்படின்னு பார்த்தோம்னா இப்போது கன்கரண்ட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் 3 லிஸ்ட் வந்து இருக்கும். அது என்ன லிஸ்ட் அப்படின்னு கேட்டோம்னா அதிகாரத்தை வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில். ஆக்சுவலாக எப்படி பார்த்தோம்னா இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சட்டம் இயற்றலாம் அப்படின்றது இருக்கும். சில டிபார்ட்மெண்ட்ஸில் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மட்டும் தான் சட்டம் இயற்ற முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ராணுவம், அப்புறம் பேங்கிங் செக்டார்ஸ் அண்ட் போஸ்டல், இதெல்லாம் வந்து யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மட்டும்தான் வந்து சட்டம் இயற்ற முடியும். கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சட்டம் இயற்றலாம் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸில். ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா சட்டம் வந்து இயற்றலாம். இப்போது இந்த எஜுகேஷன் அப்படின்றது என்ன இஷ்யூ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இருந்துச்சு. இதில் 1976 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் கன்கரண்ட் லிஸ்ட்டை ஒன்று போய் வச்சுட்டாங்க. இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யூனியன் கவர்மெண்ட்டும் சட்டம் இயற்றலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து சட்டம் இயற்றலாம். அப்போ ஒரே டிபார்ட்மெண்ட்டில் யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் இயற்றும் பொழுது அதில் முரண்பாடு இருந்துச்சு அப்படின்னா யாருக்கு வந்து பவர் அதிகம் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இயற்றின சட்டத்துக்கு தான் பவர் வந்து அதிகம். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நீட்டு வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கிறதுனால யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் வந்து பவர் வந்து அதிகம். அப்போ மாநிலத்துடைய கன்சிடரேஷன் வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஃபெடரல் சிஸ்டத்தை வந்து அடிப்படையாக வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு மட்டும் விலக்கு வந்து அதிகலாம். அதுக்கும் என்ன பண்ணலாம், சட்டத்தில் வந்து இடம் உண்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம டாப்பிக்கில் வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணுன்றதுக்காக. ஏன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இந்த கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு இதெல்லாம் வந்து நான் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து உங்களுக்கு சொன்னேன். இப்போ அதிகார பரவலாக்கம், அதிகாரம் யார் யாருக்கு எவ்வளோ அதிகாரம்ன்றது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தோம்னா சமக்கிரக சிக்ஷா அபியான் அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே வந்து தமிழ்நாட்டுக்கு 2152 கோடி நிதி வந்து வரணும். அதை வந்து யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்கணும். பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து என்ன பண்ணல, அக்செப்ட் பண்ணலை. ஸோ பிஎம்ஸ்ரீ ஸ்கீமுக்கும் அக்செப்ட் பண்ணலை. ஸோ அதனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நாங்கள் வந்து ஃபண்டை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்றாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபண்டு வந்து சமக்கிரக சிக்ஷா அபியான்ற ஸ்கீமுக்குரிய ஃபண்டு. இந்த ஸ்கீமை நாங்கள் நல்லபடியாக செயல்படுத்தியிருக்கோம், அதுக்கான ஃபண்டை தர போகிறீங்க. சம்மந்தமே இல்லாமல் பிஎம்சி ஸ்கீமையும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியும் எதுக்கு உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்றது இவங்க தரப்பு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய தரப்புடைய வாதமாக வந்து இருக்குது. ஓகே, பிஎம்ஸ்ரீ ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா, இதோடைய ஃபுல் அப்ரிவேஷன் தான் பிஎம்ஸ்ரீ. ஓகே, சாரி, ஷார்ட் ஃபார்ம் தான் பிஎம்ஸ்ரீ. ஸோ இந்த திட்டத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்கூலுடைய ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஸ்கூல் வந்து தேர்ந்தெடுத்து வச்சுக்குவாங்க. அதை மாடல் ஸ்கூல் ஆக்குறதுக்கு, எக்ஸாம்பிள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு, சுற்றுச்சூழலை வந்து அதிகப்படுத்துறதுக்கு, ஸ்மார்ட் போர்டு கொண்டு வரதுக்கு, ஹைடெக்கான லேப் ஃபெசிலிட்டிஸாக கொண்டு வரதுக்குலாம் வந்து கொண்டு வந்த ஸ்கீம் தான் பிஎம்சி ஸ்கீம். நல்ல ஸ்கீம் தானே, இதையும் தமிழ்நாடு ஏற்றுக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக தமிழ்நாடு ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த இதாக ரொம்ப கான்ட்ரவர்சி ஆச்சு. அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கலாம், ரொம்ப கான்ட்ரவர்சி இந்த வேர்டில் தான். நல்லா கவனிங்க, பிஎம்ஸ்ரீ ஸ்கீமை நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் இந்த பிஎம்ஸ்ரீ ஸ்கீமை செயல்படுத்தணும் அப்படின்னா ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. அந்த செக் பாயிண்ட் என்னன்னா நீங்கள் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை வந்து NEP 2020 வந்து என்ன பண்ணணும்னா அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ எங்களுக்கு NEPயே வேணாம். ஏன்னா NEPயில் வந்து எவ்வளோ டார்கெட் வந்து 2030 அச்சீவ் பண்ணணும்னு செட் பண்ணியிருக்காங்களோ அதை நாங்கள் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டோம். ப்ளஸ் என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அப்படின்றப்ப இது பண்ண தேவையில்லை. இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான 3rd, 5th, 8th 3 ஸ்டாண்டர்டுக்கும் என்ன கொண்டு வராங்க, பப்ளிக் எக்ஸாம் வந்து கொண்டு வராங்க. அப்போ கிராமப்புற மாணவர்கள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ட்ராப் அவுட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். நாங்கள் வந்து ட்ராப் அவுட்ஸே வந்து இல்லாத ஒரு மாநிலத்தை நோக்கி இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வி சேர்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்படின்றப்போ எங்களுக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தேவையில்லை அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது
பிஎம்ஸ்ரீ ஸ்கீம் நல்ல ஸ்கீம் தான். ஆனால் ஸ்கீமை செயல்படுத்தணும்னா என்இபி என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணி ஆகணும். அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் பிஎம்ஸ்ரீ ஸ்கீமை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் நாங்கள் ஒரு கமிட்டி வச்சு எங்கள் ஸ்டேட்டுக்கு என்னென்ன அதில் வந்து பாசிட்டிவாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் அச்சீவ் பண்ணுவோமே தவிர்த்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அக்செப்ட் பண்ணி நாங்கள் பிஎம்ஸ்ரீ ஸ்கீமை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, இதான் பிஎம்ஸ்ரீ ஸ்கீமுடைய ஒரு பேசிக்ஸ். ஓகே, இப்போ எஸ்எஸ்ஏ சமக்கிரக சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த சமக்கிரக சிக்ஷா அபியான்ற ஸ்கீம் வந்து 2018 வந்து கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ எஸ்எஸ்ஏ அதாவது சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்ற ஸ்கீமையும் ஆர்எம்எஸ்ஏ ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான்ற ஸ்கீமையும் ஒருங்கிணைச்சு 2018 கொண்டு வந்தது தான் சமக்கிரக சிக்ஷா அபியான். அதாவது சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். என்னது அப்படின்னா, ஒரு பென்சில்ல 2 பசங்க வந்து உட்கார்ந்து இருக்க மாதிரி போர்ட்லாம் வந்து மாட்டியிருப்பாங்க, அந்த லோகோ அது. ஸோ அது வந்து துவக்கப்பள்ளி மாணவர்கள் வந்து ஆர்டி ரைட் டு எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் கொண்டு போகணும், 6லேருந்து 14 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற இலக்கை அடிப்படையாக வச்சது தான் எஸ்எஸ்ஏ. இந்த ஆர்எம்எஸ்ஏ அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மேனேஜ் பண்ணுறது எல்லாமே தான். பட் இது எதுக்குன்னா இடைநிலை கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 12th வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கீம் தான் வந்து ஆர்எம்எஸ்ஏ. இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி தான் சமக்கிரக சிக்ஷா அபியான் அப்படின்ற ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஃபண்ட் அலோகேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. என்னது அப்படின்னா, என்னால் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஸ்கீமை அறிமுகப்படுத்தினாலும் அதில் குறிப்பிட்ட அளவு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பங்கும் என்ன பண்ணணும்னா போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, சமக்கிரக சிக்ஷா அபியான் இந்த ஸ்கீமை வந்து தமிழ்நாட்டு ரொம்பவே நல்ல லெவலில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ 60:40% தான் ஃபண்ட் வந்து அலோகேஷன் வந்து ஆகும். அது எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நிதியாண்டில் சமக்கிரக சிக்ஷா அபியானுக்கு வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எத்தனை கோடி வந்து செலவாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 3586 கோடி வந்து செலவாகுது. சரிங்களா, மொத்தமாக. ஓகே, ஸோ இதில் 60:40 பிடிக்கலாம். 60% வந்து யாருக்கு பங்கு கொடுக்கணும், யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பங்கு கொடுக்கணும். ஸோ நீங்கள் போட்டு பாருங்கள், 3586 × 60 டிவைட் பை 100 அப்படின்னு பார்த்தோம்னா 2151.6 வரும். அதாவது 2152 கோடி வந்து யாருடைய பங்காக கொடுக்கணும், யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய பங்காக வந்து கொடுத்தாகணும். ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்க, பிஎம்ஸ்ரீ ஸ்கீமை காரணம் காட்டி எஸ்எஸ்ஏக்கு வர வேண்டிய ஸ்கீமை வந்து ஃபண்டை வந்து கொடுக்காம வந்து விட்டுட்டாங்க. இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எதை அடிப்படையாக வச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகிள் 131 வந்து என்ன சொன்னால் ஒரிஜினல் ஜூடிஷியக்ஷன் ஆர்டரை பற்றி பேசு. அதாவது உச்சநீதிமன்றத்துடைய அதிகார பரப்பில்லை அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு தீர்வு காண்றதுக்கு நம்ம எங்கே போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதை அடிப்படையாக வச்சு தான் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சுப்ரீம் கோர்ட்டில் சமக்கிரக சிக்ஷா அபியான் இந்த ஸ்கீமுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாய பங்கு வந்து நிறுத்தி வச்சுக்கிறது குழந்தைகள் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009 படி அவங்களுடைய செயல்பாடு வந்து முடக்கி உள்ளது அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4.39 மில்லியனுக்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸும் 2,21,000 ஆசிரியர்களும் 32,701 பள்ளி ஊழியர்களும் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வச்சுருக்காங்க. பிஎம்ஸ்ரீ ஸ்கீமை அமல்படுத்தாத காரணம் காட்டி வேற ஒரு ஸ்கீமுக்கு வர வேண்டிய பங்கை நிப்பாட்டி வச்சிருக்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு வந்து கேள்வி வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய இந்தியாவுடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை வந்து கேள்விக்குள்ளாக்குது, கூட்டாட்சி தத்துவத்தை கேள்விக்குள்ளாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 1976 இயற்றப்பட்ட விதியின்படி பார்த்தோம்னா 1963 உருவாக்கப்பட்ட அலுவல் மொழிகள் சட்டத்தில் இருந்து தமிழ்நாடு விலக்களிக்கப்படுது. அதாவது மும்மொழி கொள்கை வந்து தமிழ்நாடு வந்து விலக்களிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசு யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நிதியை பயன்படுத்தி ஒரு மாநில அரசுடைய செயல்பாட்டை முடக்கிறது அப்படின்றது ஃபெடரல் சிஸ்டத்துக்கு வந்து எதிரான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா அண்ட் வெஸ்ட் பெங்காலுக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை வந்து அக்செப்ட் வந்து பண்ணிக்கல. ஸோ தமிழ்நாடுக்கு 2,152 கோடியும்
கேரளாவுக்கு 860 கோடியும் வெஸ்ட் பெங்காலுக்கு 1000 கோடியும் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதற்கான நாடாளுமன்ற நிலைக்குழு வந்து இந்த அமௌண்ட்டை கொடுத்துருங்கன்னு சொல்லி பரிந்துரையும் வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வேற வந்து பார்த்துருந்தோம். ஒரு திட்டத்தை காரணம் காட்டி இன்னொரு திட்டத்துக்கு வர வேண்டிய அமௌண்ட்டோடைய பங்கை நிப்பாட்டி வைக்கிறது எந்த மாதிரி சொல்லி நீங்களே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்க. மேலும் தமிழ்நாடு அரசு சார்பாக வாதாடின வழக்கறிஞர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து அரசியலமைப்பு உரிமையை வந்து மீறுவதாக வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஒரு அரசுடைய செயல்பாடை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அவங்களுடைய ஃபினான்ஸில் வந்து கை வச்சா போதும். இது வந்து பிரிட்டிஷ் காலம் அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து நடக்கிற ஒரு விஷயம் தான். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து அதிகார பரவலாக்கம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சிருக்கும். பிஎம்சி ஸ்கீம்னா என்ன, எஸ்எஸ்ஏனா என்ன, ஆர்எம்எஸ்ஏ ஸ்கீம்னா என்ன, இந்த ஃபண்ட் அலாகேஷன்னா என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் வந்து கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது உங்களுக்கு பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறது வயசாகவும் உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது வந்து இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் அதை ஸ்டேட் லிஸ்ட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து வலியுறுத்தல்கள் நடந்துகிட்டே இருக்குது. மாநிலங்களுக்கு பக்கத்தில் அதிகாரம் இருந்தால் வந்து ரொம்பவே வந்து பெட்டராக வந்து இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மானிட்டேஷன் இன்னும் வந்து ஆரம்பிக்கல, ரொம்ப எஃபோர்ட் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறாங்கனாலும், வேறு உங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் எக்கனாமிக் நாலேஜ் வந்து வேணும்னாலும் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் அதர்வைஸ் வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ க்ரௌத் வந்து ரொம்பவே மெதுவாக இருந்தாலும் அது நிரந்தரமான க்ரௌத்தாக இருக்கும் அப்போ நான் வந்து நம்புகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து தமிழ்நாடு வேளாண்மை துறையில் வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அதுக்கான டேட்டா வந்து நம்ம ஆதாரத்தோடு வந்து பார்ப்போம். நன்றி.